சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வேலை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இந்த சரிப்பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு உணர்வில் இருக்கிறாங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எந்த ஒரு தகவலையும் சொல்லக்கூடாது. முக்கியமாக உங்கள் நிறுவனத்தை பற்றி இன்னொரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க கிட்ட பேசவே கூடாது. இதில் என்ன ஆகும், திடீர்னு ஒரு ட்ரேட் மாதிரியான ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு கொட்டேஷன் கோட் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயம் உங்களால் லீக் ஆன மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிரும். கடைசியில் இருக்கிற வேலையும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க எது நெகட்டிவாக சொன்னாலும் பொதுவாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா, என் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் அவங்க. தப்பு இருந்த அப்படின்னு சொன்னால் ஓகே. சிம்மராசிக்காரங்க பொதுவாக எப்படின்னா, என் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் வேலை பார்க்கக்கூடிய சூழலில் உங்கள் மேலே தப்பு அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் ஒத்துக்கும். தப்பு கிடையாது. நம்ம மேலே இருக்க தப்பை அடுத்து கடந்து போக பார்க்கணுமே தவிர அது இல்லவே இல்லை அப்படின்னு சாதிச்சிங்கன்னா, இருக்கிற இடத்துல இன்னமும் கொஞ்சம் ஃபேம் டிஃபேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப மேலதிகாரி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, எனக்கு எடுத்து வந்த ஆள் நீ எல்லாம் சொல்லி நான் கேட்கணுமா, அந்த மாதிரியான மென்டாலிட்டிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏஜில் சீனியராக இருக்கலாம், அனுபவத்தில் சீனியராக இருக்கலாம், வேலைக்கு ஜாயின் பண்ண டேட்டில் கூட சீனியராக இருக்கலாம். சில சமயங்களில் நம்மோடு இருக்கவங்களோட இணங்கி போகிறதுல தப்பு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பழக்கத்தை இந்த வருஷம் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வேலை தப்பிக்கும்.